என்னது சம்பளம் சம்பளமா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேலைக்கு போன? மூட தூக்குனேன். நீயா? நான் தான். மூட தூக்குறதுக்கு இவ்வளவு சம்பளம் தர்றேன் உனக்கு? நான் மூட தூக்குனா இவ்வளவு சம்பளம் தருவாங்க. மூட தூக்குனா இவ்வளவு சம்பளம் தர மாட்டாங்க எனக்கு தெரியும். என்ன பண்ண? இல்ல உண்மையிலே மூட தான் தூக்குனேன் சத்தியமா. நீ என்ன பண்ண? நான் பார்த்துட்டேன். நீ அதை பார்க்கல, நீ கவனிக்கவே இல்லை. என்னன்னு தெளிவா சொல்லு. இல்லம்மா, அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரி. அதுவும் போக எனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் படிச்ச படிப்பும் அப்படி. அதனால நம்ம ஊர்ல என்ன வேலை பார்ப்பாங்க? சரி, இப்போ 4 பேர் அடிச்சு இந்த சம்பளத்தை கொண்டு வந்திருக்க. வேற யாரு வேலை கொடுக்கல? இருப்பா 4 பேர் அடிச்சு சம்பளத்தை கொண்டு வந்திருக்க. நான் அதை பத்தி எதுவும் சொல்லலை, சரியா? இப்போ இதே வேலையில இருந்தா உன்னோட வாழ்க்கை என்னாகுன்னு யோசி. இல்லை இதை விட்டு வெளியே வந்தா உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை யோசி. இப்பயும் சொல்றேன், அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு. நான் சொல்லலை. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நீ தான் அதை முடிவு பண்ணணும். டேய், என்னடா இவ்வளவு சோகமா இருக்க? அதை விடுறா, அம்மா திட்டினாங்கடா, வந்து விட்டாங்க. அம்மானா திட்டாதான்டா செய்வாங்க. வா. என்னடா அது? என்னடா செயின், பிரேஸ்லெட், மோதிரம்? நீ அப்ப பாக்கல கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா இவ்வளவு சிரிப்பா இருக்கு? எப்படிடா? வீட்டுல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்கடா. அம்மா அப்பா சேர்ந்து உனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? அம்மா அப்பாவே உன்கிட்டதான் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குதான் என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த. இல்லடா, சரி உண்மையை சொல்லலாமா? சரி உண்மையை சொல்றேன். விளையாட போனேன்டா. விளையாண்டா காசு தருவாங்களா? எனக்கு தந்தாடா. என்ன சூதாட்டமா விளையாண்டா? உனக்கு சீட்டே என்னன்னு தெரியாது, 1ல இருந்து 10 என்னன்னு தெரியாது. இல்லடா, கொஞ்சம் நல்லா ஃபுட்பால் விளையாடுறேன்னு ஒரு டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்டிங் பண்ணாங்க எனக்கு. ஃபுட்பாலுக்கு ஸ்பெல்லிங் சொல்லும் போது தெரியா? அதெல்லாம் இதுக்கு நம்ம கேளு, நான் சொல்றது கேளு. நீ டெஸ்டிங் வைக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் போய் ஃபுட்பால் விளையாண்டு காமிச்சேன். தம்பி நல்லா விளையாடுறப்பா, என் கூட வந்துருப்பான்னு கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் விளையாட வச்சு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிளப்ல வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த 10 வருஷம் எங்களுக்கு விளையாடணும், இவ்வளவு தொகைன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுல வந்து கொடுத்தேன். வீட்டுல ஏதாவது சந்தோஷமாயிட்டாங்க. அதனாலதான் செய்யுன்னு. பாத்தியா? என்னடா என்கிட்ட ஏமாத்துற பாத்தியா? அதாவது என்கிட்ட ஒரு செய்தியவே, விளையாட போன செய்தியவே விளையாட்டா சொல்ற பாத்தியா? ஏன்டா அப்படி ஏமாத்துற? விடு, என்கிட்ட நீ நல்லா இருக்க. அது ஏன் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, இல்லாட்டா விட்டுரு. அதுக்காக ஃபுட்பால் விளையாட போனேன், நான் வந்து ஃபுட்பால்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். ஏன் நான் என்ன உன்னை கண்ணா வைக்க போறேன்? சரி விடு, இருக்கட்டும். 8 மணி போல ஃப்ரீயா இருந்தா வந்துரு, சாப்பிட போலாம். அந்த கடையில உட்காந்துருக்கேன். இப்ப எனக்கு மேட்ச் காசு இல்லையே, நான் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு மேட்ச் இருக்கு, நான் போய் பிராக்டிஸ் பண்ணணும். நீ எனக்கு வாங்கி தரியா? வந்துரு, 8 மணி வந்துரு. உண்மையத்தான் சொல்றியாடா? என்னது இது? என்ன பண்ணலாம்? அங்க என்னடானா வீட்டுல வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மள வேலை பார்க்க கூடாது. திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு நல்லா சொல்லிட்டாங்க. இங்க என்னடானா இவன் விளையாட்டு செய்தியே விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கான். அப்ப விளையாண்டா காசு தர்றான் இல்ல? பேசாம நம்மளும் ஃபுட்பால் விளையாட போனா இல்ல போக கூடாது. இவன் ஃபுட்பால் ஆட போறான், நம்மளும் ஃபுட்பால் ஆட போறோம். இவனை பார்த்துதான் நம்மளும் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி விடுவாங்க. அதனால நம்ம ஃபுட்பால் ஆட போகணும். அப்ப என்ன பண்ணலாம்?